டைம் அண்ட் ஒர்க்ல அடுத்த மாடல் சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அது ஏ ஒரு வேலையை தனியா செஞ்சா 20 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை பி தனியா செஞ்சா 30 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை சி தனியா செஞ்சா 60 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. ஸோ 3 பேரும் ஒன்றாக சேர்ந்து வேலையை செய்யலாம்னு பிளான் பண்றாங்க. ஆனா ஏ ஃபர்ஸ்ட் 2 நாள் செய்யறாரு. அதுக்கப்புறம் 3வது நாள் மட்டும் பியும் சியும் வந்து ஜாயின் பண்றாங்க. ஸோ இப்படி ஆல்டர்னேட்டா போயிட்டே இருக்கு. அப்படி போறப்ப எத்தனை நாளையில அந்த வேலை மொத்த வேலையை செய்து முடிக்கப்படும் கேட்கறாங்க. டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணது போகலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் ரீசனிங் சைக்காலஜிக்கு தனியா ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் இருக்கு. ஸோ கிளாஸஸ் பத்தி வேற ஏதாவது டீட்டெயில் வேணும்னா மேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல ஏ ஒரு வேலையை தனியா செஞ்சா 20 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. பி அதே வேலையை தனியா செஞ்சா 30 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. சி அதே வேலையை தனியா செஞ்சா 60 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. ஸோ 3 பேரும் சேர்ந்து அந்த வேலையை செய்யலாம்னு பிளான் பண்றாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் 2 நாள் ஏ செய்யறாரு. 3வது நாள் மட்டும் பி ஜாயின் பண்றாங்க. அதே மாதிரி ஆல்டர்னேட்டா போயிட்டு இருக்குது. அதே மாதிரி அடுத்து 4வது நாள் பாத்தீங்கன்னா ஏ மட்டும் செய்வாரு. அதே மாதிரி 5வது நாள் ஏ மட்டும் செய்வாரு. 6வது நாள் தான் பியும் சி வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டா போறப்போ எத்தனை நாளையில அந்த வேலை செய்து முடிக்க முடியும் கேட்கறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஃபர்ஸ்ட் இந்த 3க்கும் எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தோமா 60. 20 எத்தனை டைம் பிறகு 60 வரும் 3 டைம். 30 எத்தனை டைம் பிறகு 60 வரும் 2 டைம். 60 எத்தனை டைம் பிறகு 60 வரும் 1 டைம். ஸோ இது 3 அப்படிங்கிறது ஏ ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. இந்த 2 அப்படிங்கிறது பி ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. இந்த 1 அப்படிங்கிறது சி ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. ஸோ ஏ வேலையை ஸ்டார்ட் 3 பேரும் சேர்ந்து செய்யலாம் ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ஏ ஸ்டார்ட் பண்றாரு. ஏ ஃபர்ஸ்ட் 2 நாளைக்கு வேலை செய்யறாரு. ஒரு நாளைக்கு 3 வேலை. ஒரு நாளைக்கு 3 வேலை செய்யறாரு. அப்ப 2 நாளைக்குனா 2 × 3 = 6. 2 நாளையில 6 வேலை ஏ செஞ்சிருப்பாரு. ஸோ 3வது நாள் ஏ கூட பியும் சியும் சேர்ந்து வேலை செய்யறாங்க. ஸோ ஏ செய்யக்கூடிய வேலை 3 பிளஸ் பி செய்யக்கூடிய வேலை 2 பிளஸ் சி செய்யக்கூடிய வேலை 1 மொத்தமா ஆட் பண்ணா 6 வேலை. ஸோ ஃபர்ஸ்ட் 2 நாளையில ஏ 6 வேலை செஞ்சு முடிச்சிருப்பாரு. அடுத்து 3வது நாள் 6 வேலை கம்ப்ளீட் ஆகுது. மொத்தமா ஆட் பண்ணுங்க. 6 + 6 12 வேலை. ஸோ 3வது நாள் எண்ட்ல 12 வேலை. அதாவது 12 வேலை செய்யறதுக்கு 3 நாள் ஆகுது. அப்போ மொத்த வேலை பாருங்க 60 வேலை. 60 வேலை செய்ய எத்தனை நாள் ஆகும்? அப்படியே கிராஸ் பண்ணி விட்டீங்கன்னா 3 × 60 வகுத்தல் 12. ஸோ 60 12 கன்செப்ட் பண்ணா 5. 5 × 3 = 15. ஸோ அப்போ மொத்த வேலையும் பார்த்தீங்கன்னா 15 நாள்ல இந்த மாதிரி ஆல்டர்னேட்டா செஞ்சுட்டே போனா 15 நாள் அந்த வேலை கம்ப்ளீட் ஆகும். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.